வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நாம் பேச இருக்கக்கூடியது ஹேர்டு மென்டாலிட்டி. இந்த ஃபினான்ஷியல் உலகத்தில் பார்த்தோம்னா நிறைய இன்ஃபார்ம்டு சாய்ஸஸில் சில இன்புட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்தோம்னா ஒரு பவர்ஃபுல் சைக்கலாஜிக்கல் ஃபோர்ஸ் அது பார்த்தீங்கன்னாக்க சம்டைம்ஸ் ஒரு இன்வெஸ்டர்ஸை ஒரு மாதிரி திசை திருப்பி இழுத்துட்டு போகும். அது பேர் தான் ஹேர்டு பிஹேவியர்னு பேர். ஸோ இந்த டெண்டன்சி பார்த்தோன்னா ஒரு க்ரௌடு திங்கிங். ஸோ அது என்னென்னா எல்லாரும் அவர் தப்பாக போக மாட்டார், ஸோ மெனி பீப்புள் cannot be wrong அப்படிங்கிற மாதிரி அது உள்ளுக்குள்ளே போகிறது தான். ஒரு சோஷியல் கிரியேச்சர்ஸில் மக்கள் பார்த்திங்கன்னா ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள வச்சு தான். ஸோ பக்கத்தில் இருக்கவங்க ஒரு மாதிரி ஆப்பிள் ஃபோன் வாங்கிட்டாங்க, நம்மளும் ஆப்பிள் ஃபோன் வாங்கணும். பக்கத்து வீட்டில் கல்யாணத்துக்கு 50 சவரன் போட்டாங்க, நம்மளும் 50 சவரன் போடணும். அவங்க இந்த ஷேரை வாங்கியிருக்காங்க, நம்மளும் இந்த ஷேரை வாங்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த வேர்ல்ட் ஆஃப் ஃபைனான்ஸே பார்த்திங்கனாக்க ஒரு இன்வெஸ்டர்ஸ்னுடைய ஒரு மிமிக் ஆக்ஷன் வித் அதர்ஸ் தான் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் இந்த பிஹேவியர்னால மார்க்கெட்டில் பார்த்திங்கனாக்க ஈவன் அந்த டைம் ஆஃப் டாட் காம் பபுள் 1990 அது மாதிரி தான் ஆச்சு. ஸோ அதனால் ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் பூமிங் இன்டர்நெட் இண்டஸ்ட்ரியில் ஸோ எல்லாரும் போய் பணத்தை கொட்டினாங்க. கடைசியில் என்னாச்சு, அது வேறு மாதிரி திரும்பினது. ஸோ பிஹேவியர் ஷோஸ் அப் இந்த டிஃப்ரெண்ட் வேல இருந்தாலும் நம்ம நம்மளுடைய வழி என்ன, இந்த வேர்ட் ஆஃப் மவுத் இன்ஃப்ளூயன்ஸை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ரெண்டாவது நிறைய சோஷியல் இன்ட்ராக்ஷன், யூடியூப், வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா கண்ணாப்பண்ணான்னு மெசேஜஸ்லாம் வருது. அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அதை வெரிஃபை பண்ணாமல் அதை எப்படி பண்ணுவீங்க இல்லையா? அதேமாரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா ப்ரொஃபஷனல் சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இட் இஸ் அன்னெசரிலி யூ ஆர் என்ட்ரிங் இன்டு த ஹேர்டு மென்டாலிட்டி. ஸோ அதனால் பார்த்தோம்னா என்ன ஆகும், ஸோ உங்களுக்கு தான் உங்களுடைய ஸ்டாக்ஸுடைய வேல்யூ பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஓவர் வேல்யூவேஷனில் போயிட்டு அந்த ஹேர்டு மென்டாலிட்டியில் மாட்டினீங்கன்னா இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ டு கம் அவுட். ஸோ அவாய்ட் த ஹேர்டு மென்டாலிட்டி ட்ராப். அப்படிங்கிறதுக்கு மெயினாக என்ன பண்ணணும், ஸோ யூ ஹாவ் டு கோ வித் த ரிசர்ச் ரிப்போர்ட்ஸை பார்த்துக்கணும். லாங் டேர்ம் கோல் எப்போதுமே உங்களுக்கு இருக்கணும். அந்த ஃபினான்ஷியல் கோல் அது உங்களுக்கு ஒரு பெட்டராக கொடுக்கும். அதுமாரி உங்களுடைய கான்ஷியஸ்னஸை எப்போதும் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தென் டிசிப்ளின்ட் அப்ரோச் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த ஹேர்டு மென்டாலிட்டியிலேருந்து உங்களால் தப்பிக்க முடியும். நன்றி, வணக்கம்.